1 ஸ்கொயர் எம்எம் வயர 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தரையில போட்டு எடுத்துட்டு போயிட்டு, இந்த எண்டுல 230 வோல்டேஜ் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஆப்போசிட் எண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்கும்னு தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? இங்க நீங்க சப்ளை ஆன் பண்ணா 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டி அந்த சைடுல இருக்கிற சப்ளை எவ்வளவு நேரத்துல போய் சேரும்னு தெரியுமா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் சொல்லுங்க. கரண்ட் என்னமோ மெதுவா தான் மூவ் ஆகும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் 5 மைக்ரோ செகண்ட்ல அடுத்த எண்டுல வந்து நமக்கு சப்ளை கிடைச்சிடும். கிட்டத்தட்ட லைட்னிங் ஸ்பீடை விட குறைவான ஸ்பீட். ஒளியின் வேகத்தை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு வேகத்துல வந்து சப்ளை நமக்கு அந்த எண்டுல வந்து சேரும். இப்ப எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகும்? நோ லோடு கண்டிஷன்ல இங்க நீங்க 230 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா, அங்கேயும் அதே 230 வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஒரு கெப்பாசிட்டன்ஸ் லீக்கேஜ், கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னால கொஞ்சம் லாசஸ் வரும். அதை இக்னோர் பண்ணிடுறோம்னு வச்சுப்போம். அதை இக்னோர் பண்ணிட்டோம்னா, இங்க கொடுக்குற 230 வோல்டேஜ் அடுத்த எண்டுல 230 வோல்டேஜ் தான் கிடைக்கும். அப்ப எப்ப வோல்டேஜ் டிராப் ஆகும் அப்படின்னா, அடுத்த எண்டுல ஒரு 5 ஆம்பியருக்கு உண்டான லோடு கனெக்ட் பண்றோம்னு வச்சுப்போம். ஒரு 1 ஹெச்பி மோட்டர் ஒண்ணு கனெக்ட் பண்றோம்னு வச்சுப்போம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது 1 கிலோமீட்டருக்கு உண்டான வயரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1 ஸ்கொயர் எம்எம் வயருக்கு 18 ஓம்ஸ் இருக்கும். அப்போ வோல்டேஜ் எவ்வளவு டிராப் ஆகும் லோடு கனெக்ட் பண்ணும்போது அப்படின்னா, 5 ஆம்பியர் லோடு கொடுக்குறோம். அப்போ 5 into 18 ஆம்ப்ஸையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் டிராப் நமக்கு கிடைச்சிடும். அப்ப 5 ஆம்பியர் கரண்ட், 18 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 90 வோல்டேஜ் வரும். அப்ப இங்க கொடுக்குற 230 வோல்டேஜ்ல 90 வோல்டேஜ் வயர்ல டிராப் ஆயிட்டு மீதி 140 வோல்டேஜ் தான் அந்த எண்ட்ல கிடைக்கும். 140 வோல்டேஜ்ல தான் அந்த மோட்டார் ஓடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்க மின்சாரமணி.